இன்றைய தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் அறிவுத்துறையினரின் சுயநலம் வாய்ந்த நுண்ணரசியல் குறித்து எழுத்தாளர் இரும்புலிக்குறிச்சி ரகுபதி அளித்த சிறப்பு பேட்டி. வணக்கம். நான் இரும்புலிக்குறிச்சி எழுத்தாளர் ரகுபதி பேசுகிறேன். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு அறிவுத்துறையினரின் நுண்ணரசியல் குறித்து நாம் இப்பொழுது பேசப்போகிறோம். ஆளும் அரசுகள், தொடர்ந்து ஆட்சியின் நிலை பெற்றிருக்கும் அரசுகள் தங்களை தொடர்ந்து அதிகாரத்தின் நிலைநிறுத்தி கொள்ள பல்வேறு தளங்களில் இயங்குகிறது. குறிப்பாக அறிவுத்துறையில் ஊடக வழியில் தமது கோட்பாட்டு தளங்களை வலுப்படுத்திடவும் விரிவுபடுத்திடவும் தொடர்ந்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் கருத்து பரப்பல்கள் போன்றவற்றில் ஈடுபடுகிறது. இது இன்றியமையாததான் ஆகிறது. அறிவுத்துறையில் இயங்குகின்ற சிந்தனையாளர்கள், கட்டுரையாளர்கள், கவிஞர்கள், நாவலாசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள் போன்றோர்களை விலைக்கு வாங்குவதில் இந்த அரசியல் நிறுவனத்தார் முக்கிய கவனம் செலுத்துகின்றார்கள். ஊடகவியலில் அறிவுத்துறையினரின் பங்களிப்பு என்பது மிக பெரியதாகும். அவர்கள் அதிகார மையத்திலிருந்து தாங்கள் பெறும் தொகைகளுக்கு ஏற்ப ஆளும் வர்க்கத்தை பற்றிய ஒரு மாய பிம்பத்தை, பொது கருத்து உருவாக்கத்தையும் உள்நோக்கத்துடன் கூடிய அரசியல் கட்டுக்கதைகளையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறார்கள். அரசுக்கு ஆதரவாக எப்போதும் பொய்யான கருத்து உருவாக்கத்தை உருவாக்குகிறார்கள். அரசியல் களத்தில் மக்களை எந்த வழியில் பேசினால் எப்படி ஏமாற்றலாம் என்ற புதிய நுண் அரசியலை அதிகார மையத்திற்கு கடத்துகிறார்கள். தான் சார்ந்த அமைப்புக்கு அல்லது அரசியல் கட்சிக்கு ஆதரவான கருத்து பரப்பல்களில் ஈடுபடுகிறார்கள். பல்வேறு வடிவங்களில் பொய்யான தகவல்களை கொண்டு சேர்க்கிறார்கள். இதனால் ஒரு அரசியல் கட்சிக்கு அறிவுத்துறையினரின் பங்கு என்பது மிக முக்கியமாகிறது. மேலும் அரசியல் துறையினர் தொடர்ந்து அறிவுத்துறையினரை தன் பக்கம் வைத்து கொள்ள அவ்வப்போது ஊக்கப்படுத்த வேண்டியிருக்கிறது. பெரும் தொகையுடன் கூடிய விருதுகள், பட்டயங்கள் போன்றவற்றை பருவம் தவறாமல் வழங்கி ஊக்கப்படுத்தி வருகின்றார்கள். மாத ஊதியமும் வழங்குகின்றார்கள். அரசு அதிகார மையங்களில் பல்வேறு சலுகைகளை வழங்குகின்றார்கள். இவையெல்லாம் அறிவுத்துறையினரை தம் பக்கம் வைத்து கொள்ள ஆளும் அரசுகள் கையாளும் வழிமுறைகளாகும். இவர்கள் வாய்கிழிய புரட்சிகர அரசியலையும் முற்போக்கு சிந்தனைகளையும் சமூக நீதிகளை பற்றியும் ஒடுக்கப்பட்டோர்களின் உரிமைகளை பற்றியும் விடுதலைகளை பற்றியும் பேசுவார்கள். அவர்களுடைய படைப்புகளில் புரட்சிகர கனல் தெரிக்கும் வர்க்க போராட்டத்தை பற்றி பேசுவார்கள். சமூக அநீதிகளை பற்றி பேசுவார்கள். ஏழை பணக்காரன் என ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசுவார்கள். உயர்வு தாழ்வுகளை பற்றி பேசுவார்கள். அவர்களுடைய படைப்புகளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பரவலாக பேசப்படும். ஆனால் அடிப்படையில் இவர்கள் எல்லாம் தான் படைப்புகளில் வெளிப்படுத்திய கருத்துகள், சிந்தனைகளுக்கு மாறாக, ஒரு காலகட்டத்தில் கோட்பாட்டுகளுக்கு மாறாக நடைமுறையில் அரசு வர்க்கத்துடன் சார்ந்து பிழைப்பு நடத்துவார்கள். தமிழக இலக்கிய வட்டத்திலும் இவ்வாறுதான் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவி வருகிறது. கம்யூனிசம், பொது உடைமை பேசிய புரட்சிகர கவிஞர்கள், புரட்சிகர இயக்கங்கள் எல்லாம் திராவிட கட்சிகளுக்கு காவடி தூக்குபவர்களாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் அவர்களை பார்த்து வியந்த நாம் அவர்களின் அரசியல் நடைமுறையை கண்டு அதிர்ச்சி அடைந்த காலங்களும் உண்டு. ஒருபுறம் தமிழை பேசிக்கொண்டு திராவிட அரசியல் தளத்தை முன்னிறுத்தும் திராவிட கட்சியினர் தங்களை அரசியல் தளத்தில் வலுவாக நிலைநிறுத்தி கொள்ள தமிழக இலக்கிய வட்டத்தில் உள்ள பெரும்பாலான கூலி எழுத்தாளர்களை எல்லாம் விலக்கி வாங்கிவிட்டனர். அவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்து முற்றாக அடிமையாக்கிவிட்டனர். பொது உடைமை சிந்தனை பேசிய பல கவிஞர்கள் தற்போது திராவிடத்தின் ஆதரவாளர்களாக கூலி வேலை செய்து வருகின்றனர். இவையெல்லாம் வெட்கக்கேடான விடயமாகும். ஒரு அமைப்பின் துவக்க காலகட்ட வளர்ச்சி போக்கில் அந்த அமைப்பை நடத்துவதற்கு நிதி இல்லாமல் பொதுமக்களிடத்தில் துண்டேந்தி வசூல் செய்து கட்சி நடத்திய திராவிட கட்சியினர் இன்று பெரும் நிதி நிறுவனங்களாக தங்களை நிலைப்படுத்தி கொண்டுள்ளனர். ஓர் அரசியல் இயக்கத்தை பொதுமக்களிடத்தில் நீண்டகாலம் நிலைநிறுத்தி கொள்வதற்கான அரசியல் நுட்பங்களை அறிவுத்துறையினர் கார்ப்பரேட் அரசியல் கட்சிகளுக்கு வழங்குகின்றன. அரசியலை வெறும் வணிகமாக நடத்தி கொண்டிருக்கும் கார்ப்பரேட் கட்சிகள் தங்களது பூர்வீக எல்லைகளை கடந்து பல்வேறு மாநிலங்களில் மது ஆலைகள், மருத்துவ கல்லூரிகள், பெரும் தொழில் நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் பிசினஸ்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் என தங்களது தொழில் முதலீடுகளை விரிவாக்கம் செய்து வருகின்றன. அதிலும் சில பெரும் முதலாளித்துவ அரசியல் கட்சிகள் உள்நாட்டு சந்தைகளை கடந்து வெளிநாடுகளில் அந்நாட்டின் அரசியல் நிறுவனங்களின் ஒத்துழைப்போடு அந்நாடுகளில் பல்வேறு வகைகளில்
தங்களுடைய முதலீடுகளை செய்து வருகின்றன. இது போன்ற மாபெரும் அரசியல் வணிகத்திற்கெல்லாம் அதிகாரம் தம் கையில் தொடர்ந்து நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தெரியும். இதற்கு அச்சாணியாக ஆணி வேறாக இருப்பது அறிவுத்துறையினரின் மாபெரும் பணிகளாகும். அவர்கள்தான் மொழிப்புலத்தில் மிக திறமையான வேலையாட்களை கொண்டு மொழி உணர்வுக்கு எளிதில் வசப்படும் தமிழர்களை போன்ற ஒரு இனத்தை எளிதில் வசப்படுத்தி தொடர்ந்து தங்களின் கைப்பிடிக்குள் வைத்திருக்கும் நுண் அரசியலை அவர்கள் அரசியல் முதலாளிகளுக்கு வழங்குகிறார்கள். தமிழ் இனத்திற்காக அரசியல் கட்சி நடத்துவதாக கூறிக்கொள்ளும் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு இதுதான். இந்த நுண் அரசியல் பற்றி இன்றைய இளைஞர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இந்த நுண் அரசியல் சாதி, மதம், இனம், மொழி, பண்பாடு என்ற பல்வேறு தீவிர முழக்கங்களுக்கு பின்னால் நிரம்பி இருக்கின்றன. சமூக மேம்பாடு குறித்த தேடுதலில் மிக ஆர்வமாக செயல்படும் இன்றைய தமிழ் இளைஞர்களுக்கு இந்த சமூக சிக்கல்கள் குறித்து எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஆனால் குறைந்தபட்ச சமூக அரசியல் உணர்வு அறவே இல்லாத சினிமா மயக்கத்தில் மூழ்கி கிடக்கும் தமிழ் இளைஞர்கள் இந்த தடைகளை எல்லாம் உடைத்து ஆரோக்கியமான ஒரு அரசியலை நோக்கி முன்னேறுதல் என்பது முயற்கொம்பு போன்றதாகும். என்ன நிகழப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.